ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனல்ல சிம்பிளான ரெசிபி தான். ஓமம் ரசம் தான் செய்ய போறேன். ரசம்னால எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது இந்த மாதிரி ஓமம் போட்டு வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதுல உப்பு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி, கறிவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்கிற மாதிரி இருந்தா 8 பல்லு பூண்டு இடிச்சு இதுல சேர்த்துட்டு இப்போ இதை கரைச்சிக்கலாம். இப்போ இதில் பொடி சேர்க்கணும். அந்த பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா திக்கான கடாயை எடுத்துக்கோங்க. பாட்டம் நல்லா திக்காக இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்தது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓமம் ரசம் வைக்கிறப்ப இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ ரசத்தோட தாளிப்பு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். அதில் சின்ன பீஸ் பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா சேர்த்து தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி இதில் ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் கொதி வரட்டும். நான் இதில் பூண்டு சேர்க்கலை, சாமிக்கு வச்சு படைக்கிறதுனால பூண்டு சேர்க்காம வச்சுருக்கேன். பூண்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் புளி தண்ணி கரைக்கிறோம்ல, அந்த ஸ்டேஜில் பூண்டு பல் இடித்து அதில் சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் அரைச்ச பவுடரை சேர்த்துக்கிறேன். பவுடரை சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். பவுடரை சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுர வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே தூவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டுடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.